தமிழ்நாடு முழுவதும் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். திராவிட மாடல் அரசின் 5 ஆண்டு சாதனை திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்து வருகின்றனர். ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். திமுக வேட்பாளர் மகாலட்சுமி கோவர்தன் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் ஆரணி டவுன் பஜார் பகுதி, காந்தி ரோடு, மணிகூண்டு, பழைய பேருந்து நிலையம் ஆகிய பகுதிகளில் உள்ள வியாபாரிகளிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது ஆரணி காந்தி ரோடு பகுதியில் உள்ள ஒரு தேநீர் கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்காளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மதுரை திருமங்கலம் தொகுதி திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கப்பலூர், மலாங்குளம், உச்சப்பட்டி, கருமத்துப்பட்டி, பொன்னையாபுரம், செங்கோடம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு திமுக வேட்பாளர் சேடப்பட்டி மணிமாறன் வாக்கு சேகரித்தார். தென்காசி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக டாக்டர் கலைக்கதிரவன் தென்காசி நகரத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். காளிதாசன் நகர், ஜமாலியா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நகர செயலாளர் சாதிர் மற்றும் மாவட்ட மருத்துவரணி தலைவர் மாரிமுத்து மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆஸ்டின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கணேசபுரம் மற்றும் மீன் வியாபாரிகள் திமுக அரசின் சாதனைகளை அடங்கிய துண்டு பிரசுரம் வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு திமுக வேட்பாளர் ஆஸ்டின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் நந்தகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொய்கை கிராமத்தில் ஒன்றிய செயலாளர் குமாரபாண்டியன் ஏற்பாட்டில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 5 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது திமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் உடனிருந்து ஆதரவு திரட்டினர். சென்னை ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி புதுவண்ணாரப்பேட்டையில் மாற்றுத்திறனாளிகளிடம் திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் குறித்து திமுக வேட்பாளர் ஜே எபினேசர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திராவிட மாடல் ஆட்சி 2.0 அமைந்தவுடன் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட இருப்பதை எடுத்துரைத்தார். இந்த பிரச்சாரத்தில் பகுதி செயலாளர்கள் லட்சுமணன், ஜெபதாஸ் பாண்டியன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் உடனிருந்தனர். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரன் திருவாலங்காடு கிழக்கு ஒன்றியத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது 8000 ரூபாய் கூப்பன் குறித்தும் முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை என திமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட திட்டங்கள் கூறி வாக்கு சேகரித்தார். அதிமுக பாஜக கூட்டணிக்கு மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் கருணாநிதி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சமத்துவபுரம், லிங்கம்பட்டி, புதுகாலனி, குலசேகரபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிரமாக வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிப்பின் போது பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் பிரச்சாரத்தின் போது திமுக அரசு கொண்டு வந்த மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி திமுக வேட்பாளர் கருணாநிதி ஆதரவு கோரினார். பிரச்சாரத்தின் போது திமுக மூத்த நிர்வாகிகள், காங்கிரஸ், மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தம்பலத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பல்லடம் மேற்கு மற்றும் தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் வேட்பாளர் செல்வராஜ் மற்றும் திமுக ஒன்றிய நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய செல்வராஜ், அனைவரும் உதயசூரியனுக்கு வாக்களித்து மீண்டும் திமுக அரசை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் என பேசினர்.